நம்ம உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுற ஒரு போர் சில மணி நேரத்துல ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது ஏதோ கற்பனை கதை இல்லைங்க, நிஜமாவே நடக்க வாய்ப்புள்ள ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இதுதான் ஒருவேளை ஈரான் மீது போர் மூண்டால் அது எப்படி ஒரு உலகளாவிய பேரழிவா மாறும்னு காட்டுற ஒரு வரைபடம். வாங்க, இந்த சங்கிலி வினை எப்படி ஆரம்பிக்குது, எங்க போய் முடியுதுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த போரோட ஆரம்பத்தை கேட்டீங்கனாலே தலை சுத்திடும். அதாவது 2003ல ஈராக் மேல ஷாக் அண்ட் ஆன் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா? அதோட முதல் நாள்ல போட்ட குண்டுகளை விட இங்க கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான வெடிமருந்துகளை முதல் நாளே பயன்படுத்தியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது, இது ஏதோ ஒரு சாதாரண பிராந்திய போர் இல்ல, ஒரு உலகளாவிய புயலோட ஆரம்பம்னு. எல்லாமே ஜஸ்ட் 24 மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடுது. விடியற் காலையில ஈரானோட உச்ச தலைவர் கொல்லப்படுறாரு. அடுத்த சில மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஈரான் மேல பாயுது. பதிலுக்கு ஈரானும் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மேல ஏவுகணை மழை பொழியுது. ராத்திரிக்குள்ள உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழி பாதையான ஹார்மஸ் ஜலசந்திய மூடிடுறாங்க. ஒரே நாள்ல ஒரு பிராந்திய மோதல் உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெருக்கிற ஒரு பெரிய நெருக்கடியா மாறிடுது. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு எது தீப்பொறியா இருந்துச்சு? அது ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான முதல் தாக்குதல். அந்த முதல் தாக்குதல்கள் எப்படி இந்த உலகளாவிய தீய பற்ற வச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் வாரத்துல மட்டுமே அமெரிக்கா 2000க்கும் அதிகமான தடவை தாக்குதல் நடத்துது. இஸ்ரேல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 இடங்களை தாக்குது. ஆனா இந்த எண்களுக்கு பின்னால ஒரு கொடூரமான உண்மை இருக்கு. 1000 அப்பாவி மக்களோட உசுறு போயிருக்கு. இது வெறும் புள்ளி விவரம் இல்லங்க, போரோட கோர முகம். சரி, எதுக்காக இவ்ளோ பெரிய கணிக்கவே முடியாத ஒரு போரை ஆரம்பிக்கணும்? பாக்குறதுக்கு இது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா தாக்குதல் நடத்தினவங்களோட பார்வையில இது ஒரு கணக்கு போட்ட சூதாட்டம். அப்படி என்னதான் அவங்க கணக்கு போட்டாங்க? இங்கதான் விஷயமே ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த போருக்குன்னு ஒரு தெளிவான ஒரே ஒரு நோக்கம் யாருக்கிட்டயும் இல்ல. பிரசிடென்ட் ஒரு பக்கம் ஈரான்ல புரட்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு, ஆனா இன்னொரு பக்கம் வாங்க டீல் பேசலான்னு கூப்பிடுறாரு. வெளியுறவுத்துறை செயலாளரோ ஏவுகணங்களை அழிக்கணும்னு சொல்றாரு, போர் செயலாளரோ அணு ஆயுத திட்டத்தை முடிக்கணும்னு சொல்றாரு. இந்த குழப்பமே காட்டுது, இது ஒரு துல்லியமான திட்டத்தை விட ஒரு ஆபத்தான சூதாட்டமா தான் இருந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு பின்னால இருந்த கணக்கு இதுதான். ஈரான் அப்போ ஒரு வெடிமருந்து கிடங்கு மாதிரி இருந்துச்சு. அதாவது உள்நாட்டுல பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடுச்சு, தண்ணி வத்தி போச்சு, பொருளாதாரம் பாதாளத்துல இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல மக்கள் போராட்டத்தை ரொம்ப கொடூரமா அடக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்னிருந்தாங்க. அதனால இந்த பலவீனமான நேரத்துல ஒரு பலமான அடி கொடுத்தா மொத்த ஆட்சியும் சரிஞ்சிடும்னு அவங்க நம்புனாங்க. சரி, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரானோட பதில் என்ன? அவங்க செஞ்ச ஒரு காரியம்தான் இந்த போரையே உலக பிரச்சனையா மாத்துச்சு. ஈரானோட பதிலடி நிஜமாவே எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. அவங்க தங்கள தாக்குனவங்கள மட்டும் குறிவைக்கல. ஓமன், UAE, சவுதி அரேபியா, சம்பந்தமே இல்லாத சைப்ரஸ், துருக்கி வரைக்கும் ஏவுகணைகள் அனுப்பிச்சாங்க. அவங்களோட திட்டம் ரொம்ப சிம்பிள், மொத்த பகுதியையும் போர்க்களமா மாத்து, அப்போதான் உலகம் நம்ம கிட்ட பேச வரும். அப்போ இந்த கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு பின்னால ஒரு தெளிவான நோக்கம் இருந்திருக்கு. உலக பொருளாதாரத்தோட முக்கியமான நரம்புகளை தாக்குறது, அதன் மூலமா மத்த நாடுகளுக்கு பிரஷர் கொடுத்து அமெரிக்காவை போரை நிறுத்த வைக்கிறது. இதுதான் அவங்களோட பிளான். ஒரு மூலையில நடக்கிற போர் எப்படி நம்ம வாழ்க்கைய பாதிக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதோட பொருளாதார விளைவுகள் உடனே தெரியும். வாங்க அத பார்க்கலாம். 3000 இந்த நம்பர் என்ன தெரியுமா? உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழிப்பாதை ஹார்முஸ் ஜலசந்தி, அத மூடினதால கடல்ல மாட்டிக்கிட்ட வர்த்தக கப்பல்களோட எண்ணிக்கை தான் இது. அதாவது உலகத்துல இருக்கிற மொத்த கண்டெய்னர் கப்பல்கள்ல 10%. ஒரே ஒரு தடையால உலக வர்த்தகமே நின்னு போச்சு. போரோட பாதிப்பு உடனே பெட்ரோல் விலையில தெரிஞ்சிடுச்சு. கச்சா எண்ணெய் விலை 14% ஏறிடுச்சு. ஆனா அதைவிட மோசம் ஐரோப்பிய இயற்கை எரிவாயுவோட விலை கிட்டத்தட்ட 70% உயர்ந்துடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பைக் பெட்ரோல்ல இருந்து வீட்ல யூஸ் பண்ற பொருள் வரைக்கும் எல்லாத்தோட விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறும். 18,000. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் வாரத்துல மட்டும் கேன்சல் ஆன விமானங்களோட எண்ணிக்கை மொத்த மத்திய கிழக்கு வான்பரப்போ ஒரு நோ-ஃப்ளை ஜோன் மாதிரி மாறிடுச்சு. இதனால பயணம் செய்யறது மட்டும் இல்ல, வான்வழி சரக்கு போக்குவரத்தும் நின்னு போச்சு. உலக சப்ளை செயின் மொத்தமா உடைஞ்சு போச்சு. நிலைமை இப்பவே ரொம்ப மோசமாதான் இருக்கு. ஆனா இது ஆரம்பம்தான். இதுக்கு மேலையும் இது எவ்ளோ பயங்கரமா போகலான்னு சில வாய்ப்புகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வளைகுடா நாடுகள்னு சொன்னாலே பாலைவனம்தான். அவங்களுக்கு உயிர் நாடியே இந்த கடல் தண்ணியை சுத்திகரிக்கிற ஆலைகள் தான். உதாரணத்துக்கு
குவைத் மாதிரி நாடுகளுக்கு 90% குடித்த நீர் இங்கிருந்து தான் வருது. ஒருவேளை ஈரான் இந்த ஆலைகளை டார்கெட் பண்ணா நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நகரங்களே வாழ தகுதியற்றதா மாறிடும். இது ஏதோ சினிமா டயலாக் இல்ல. 2009 ஒரு அமெரிக்க தூதரக அறிக்கையில சொன்ன விஷயம். சவுதி அரேபியாவோட தண்ணி சப்ளை மேல தாக்குதல் நடந்தா என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தலைநகரத்தையே வெறும் ஒரு வாரத்துல முழுசா காலி பண்ண வேண்டியிருக்குன்னு. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஒரு தாக்குதல இன்னொன்னு தூண்டி விடுது. ஈரான் சைப்ரஸ்ல இருக்கிற பிரிட்டிஷ் தளம் மேலேயும் யுஏஇல இருக்கிற பிரெஞ்சு தளம் பக்கத்துலயும் தாக்குது. உடனே பிரிட்டன் பதிலடி கொடுக்குது. இதுல நேட்டோ நாடான துருக்கி மேலேயும் ஒரு ஏவுகணை விழுது. உடனே நேட்டோ உள்ள வரணுமான்னு ஒரு பெரிய விவாதம் ஆரம்பிக்குது. கடைசியா ஈரானுக்குள்ளேயே உள்நாட்டு போர தூண்டிவிட சிஐஏ களத்துல இறங்குது. கடைசில இந்த போர ஆரம்பிச்ச ஜனாதிபதி அவருக்கே அவர் வெட்டிக்கிட்ட குழியில விழுந்துட்டார். 2 வழியுமே தோல்விதான். போர நிறுத்தினா பலவீனமானவர்னு பேரு வரும், கூட்டாளிகளை கைவிட்ட மாதிரி ஆகும். சரி, போர தொடர்ந்தா உலக பொருளாதாரம் நாசமா போகும், நாட்டுக்குள்ளேயும் செல்வாக்கு குறைஞ்சிடும். இது ஒரு செக்மேட் நிலைமை. அப்போ உலக ஒழுங்கே உடைஞ்சு நொறுங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில இனிமே கேள்வி போர்ல எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது இல்ல, ஆனா இந்த போரோட விளைவுகள்ல இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோங்கிறது தான். இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.